Hi students, இப்போ 10th மெட்ரிக்ல செகண்ட் சாப்டர் ஆப்டிக்ஸ்ல நாம ஒரு இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சர் क्वेश्चन பார்க்க போறோம். அதே 5 மார்க்ல கேட்கலாம். 5 மார்க்ல இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. வர ஜூன் மாசம் எக்ஸாமுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். என்னன்னா ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லைட். என்ன பார்க்கலாம்? ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லைட். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லைட் தான் क्वेश्चन. எப்படி சார் क्वेश्चन கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா write the properties of light. Write the properties of light. Properties of light. அப்படி क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லையா? Write the nature of light கேட்பாங்க. அப்ப properties of light, nature of light, ஐபோனா write salient features of light கேட்பாங்க. salient features நாலும் properties தான். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. லைட் இஸ் a form of energy. லைட் என்ன சார்னா it is a form of energy அவ்வளவுதான். அது லைட் அது ஒரு எனர்ஜி. இப்போ அரவுண்ட் us நிறைய எனர்ஜி இருக்கு. ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, நிறைய எனர்ஜி இருக்கு. அதே போல லைட்டும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான். லைட்டும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான். சிங்கிள் டைப் எனி ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான். லைட்டும் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான். ஓகேங்களா? இப்போ எனர்ஜினாவே நமக்கு அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லைட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா டு see ஆப்ஜெக்ட் அரவுண்ட் us, நம்மை சுற்றி உள்ள பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு லைட் எனர்ஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? டு see ஆப்ஜெக்ட் அரவுண்ட் us. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராத்திரில இருட்டுல நம்ம எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி லைட் பாஸ் பண்ணாதான் கண்ணுக்கு தெரியும். அப்ப லைட் எனர்ஜி நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஈவன் லைட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது ஹையர் கிளாஸ் நம்ம பார்ப்போம். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேரு. இப்போ சிம்பிளா பார்க்கும்போது வித்தவுட் லைட் we never see any object in the world. ஓகேங்களா? லைட் இல்லாம எந்த ஒரு பொருளும் நம்மளால பார்க்க முடியாது. சோ அது லைட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. லைட் travels along a straight line. அப்படி லைட் ஒரு மீடியத்துல டிராவல் பண்ணும்போது எப்படி சார் டிராவல் ஆகும்னா ஸ்ட்ரைட் லைனா டிராவல் ஆகும். நம்ம சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். லைட் ரேவ மென்ஷன் பண்ணும்போது இத போல ஏரோ மார்க் தான் போடுவோம். லைட் பீம் அத லைட் ரேமோ. பீம்னா கலெக்ஷன் ஆஃப் ரேஸ் தான் பீம். ஓகேங்களா? சோ அப்ப லைட் என்னன்னா அது எப்படி ஆக்ட் ஆகும், எப்படி பாஸ் ஆகும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேவா தான் ப்ராபகேஷன் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ரேவை நம்ம ஸ்ட்ரைட் லைன் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. லைட் டஸ் நாட் நீட், இது முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். ஓகேங்களா? அதாவது வித்தவுட் மீடியம் லைட் என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. சன்லைட். இப்ப நம்ம எர்த்துக்கு லைட் எங்க கிடைக்குது? நம்ம எர்த்துக்கு லைட்டோ ஹீட்டோ சன்ல தான் கிடைக்குது. பிகாஸ் சன் இஸ் a பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். 9th 8th 6th எல்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்ப சன்ல நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது, லைட் எனர்ஜி கிடைக்குது. இப்ப அட்மாஸ்பியருக்கு மேல பாத்தீங்கன்னா வேக்யூம் தான், ஃப்ரீ ஸ்பேஸ் தான். அப்ப அது வழியா லைட்டும் ஹீட்டும் என்ன பண்ணுது, அப்படியே ப்ராபகேஷன் ஆகி அது வழியா பாஸ் ஆகி நம்ம எர்த்துக்கு வந்து ரீச் பண்ணுது. அட்மாஸ்பியர் வழியா வந்து கடைசி எர்த்து வந்து ரீச் பண்ணுது. ஓகேங்களா? ஆனா லைட் இருக்குல்ல, லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். வேக்யூம் மீடியமே இல்லாட்டா அது பேர் வேக்யூம்னு அர்த்தம். மீடியமே இல்ல அது பேர் வேக்யூம். அப்படியே ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படி சொல்லலாம். அப்படியே ஏர்னு சொல்லலாம். ஓகேங்களா? மீடியமே இல்லனா வேக்யூம்னு சொல்லலாம், ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்லலாம், அப்படியே ஏர்னு சொல்லலாம். ஓகே. இப்போ லைட் வந்து வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் ஏர்ல மேக்ஸிமம் டிராவல் ஆகும். ஏதோ மீடியத்துல அவருடைய வெலாசிட்டி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்லாம் ஸ்லோ டவுன் ஆகும், கிளாஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆகும். அப்ப light does not need any medium for its propagation. It can even travel through vacuum. இங்க பாருங்க, vacuum.
வேக்யூம்ல என்ன பண்ணும், அது பாஸ் ஆகும். வேக்யூம்னா ஃப்ரீ ஸ்பேஸ்னு அர்த்தம், நோ மீடியம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா சவுண்ட் எனர்ஜி இல்ல, சவுண்ட் எனர்ஜி இப்ப நான் பேசுறேன், உங்க காதுல வந்து கேக்குது, அந்த சவுண்ட் எனர்ஜி ப்ராபகேஷன் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. ஓகேங்களா? பட் லைட் எனர்ஜி ப்ராபகேஷன் ஆகிறதுக்கு மீடியம் தேவை கிடையாது. இல்ல பாருங்க, சவுண்ட் எனர்ஜி ப்ராபகேஷன் ஆகணும்னா என்ன தேவைன்னா மீடியம் தேவை. ஆனா லைட் எனர்ஜிக்கு மீடியம் தேவை இல்லை. மீடியம் இல்லாட்டினா வேகமா போகும், வேக்யூம்ல வேகமா போகும், அதோட ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the speed of light in vacuum, the speed of light in vacuum or air is 3 into 10 power 8 meter per second. 3 into 10 power 8 meter per second. இந்த ஸ்பீட உங்களால நினைச்சு பார்க்க முடியாது. ஓகேங்களா? இந்த உலகத்திலேயே நம்ம மனசுக்கு அடுத்து வேகமா போகக்கூடியது லைட்டு சொல்றாங்க. இன்னும் ஒரு ஸ்பீட சொல்றாங்கன்னா நம்ம மனசோட லைட் வேகமா போகும்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் உலகத்துல வேகமா போகக்கூடிய பொருள் ஒன்னு லைட்டு, இன்னொன்று மனசு. நம்ம அப்படியே 5 நிமிஷம் நினைச்சிட்டு நியூயார்க் நினைச்சுக்கலாம், அடுத்த 15 செகண்ட்ல ஜப்பான் நினைச்சுக்கலாம். ஆனா அதை விட லைட் வேகமா போகுமா, நம்ம எண்ணங்களோட தாண்டி வேகமா போகுமா லைட்டு. அதாவது என்ன பாருங்க, 3 அதுக்கப்புறம் 10 power 8 இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், 8 0 போடணும் அர்த்தம். இவ்வளவு மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? 3 10 power 8 இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன், அப்ப 8 0 போட்டேன். சரி, நம்ம மீட்டர்லாம் தெரியாது, நம்ம கிலோமீட்டர் தான் நமக்கு நல்லா ஃபெமிலியர். அப்ப இது கிலோமீட்டர் மாத்தணும்னா இந்த 3 0 எடுத்துட்டு அப்படியே கிலோமீட்டர்னு போடலாம். அவ்வளவு என்ன அர்த்தம்னா 1 10 100 1000 10,000 lakhs. அதாவது ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும் லைட். நினைச்சு பார்க்க முடியுதுங்களா? ஒரு செகண்டுக்கு, இதான் ஒரு செகண்ட். இந்த இப்படி செய்து காட்டியும் அது 3 lakhs கிலோமீட்டர் போயிடும். அதான் சொன்ன, நம்ம மனசை விட வேகமா டிராவல் பண்ண லைட்டு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. உங்க புக்ல மீட்டர் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க, நான் கிலோமீட்டர் பர்சன்ட் மாத்திருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, இன்னும் 4 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 5th பாயிண்ட். Since the light is in the form of waves, since the light is in the form of waves, it is characterized by a wavelength lambda and a frequency nu, which are related by the following equation. C is equal to nu lambda. இங்க C ங்கிறது velocity of light in air. ஓகேங்களா? உங்க புக்ல C ங்கிறது velocity of light தான் கொடுத்திருக்காங்க. ஆனா velocity of light என்ன மீடியம் தெரிஞ்சாகணும். சோ அதுக்காக நான் ஏர் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ பாத்தீங்க, C is the velocity of light in air. இப்போ இதேதான் லைட் வேவா டிராவல் ஆகும் சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல வேவா டிராவல் சொல்றாங்க. எல்லாம் பாருங்க, நீங்க எல்லாம் படிச்சா தெரியும். இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல லைட் ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் பண்ணிட்டு டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படி பார்த்திருப்போம். ஆனா இப்போ பாருங்க, அது வந்து எப்படி இருக்கு, வேவ்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ரெண்டுமே பாசிபிள் தான், ரெண்டுமே பாசிபிள் தான். ஓகேங்களா? சோ ஓகே, இப்போ வேவ்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க வேவ். இத போல இருக்கும் வேவ். லைட் வேவ் இப்படிதாங்க இருக்கும். இல்ல தெளிவா பாருங்க, லைட் வேவ் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதுல வேவ் லென்த்னா இதாங்க வேவ் லென்த். இது கிரஸ்ட் அப்படிம்போம், இத ட்ரஃப் அப்படி சொல்லுவோம். இத ட்ரஃப்ம்போம். ஓகேங்களா? இந்த பீக் இருக்குல, இந்த பீக்கை கிரஸ்ட்னு சொல்லுவோம், இதெல்லாம் ட்ரஃப்னு சொல்லுவோம். The distance between two successive crest and trough is known as wavelength. இது wavelength lambda னு பேர்ல கிரீக் alphabets. wavelength nu எல்லாம் கிரீக் alphabets. y இப்படி போடுவோம்ல, இப்படி போற y இப்படி மாத்தி போட்டா அதான் wavelength. ஓகேங்களா? சோ இப்ப wavelength னா light in terms of wave of propagation ஆகும்போது the distance between successive crest and trough அதுதான் wavelength னு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் frequency. frequency என்ன சார்? ஒரு செகண்டுக்கு இது போல எவ்வளவு waves ப்ரொடியூஸ் ஆகுதோ அதான் frequency னு பேரு.
ஓகே, இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா லாம்டா அப்படின்னு படிக்கணும். இதை வந்து நம்ம லாம்டா அப்படின்னு படிக்கணும். இதெல்லாம் புது லெட்டர் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இது திஸ் இஸ் லாம்டா, ஒய்ய தலைகீழ மாத்தி போட்டா லாம்டா. எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணா LAMBDA லாம்டா ப்ரொனன்ஸ் பண்ணோம். அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்ன சொன்னா ஒரு செகண்டுக்கு இத போய் எத்தனை சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதான் ஃப்ரீக்வன்சி பேரு. இத எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா நியூ அப்படின்னு படிக்கணும். நியூ V போடுறோம்ல, V எப்படி வளைச்சு போட்டோம்னா நியூ, V வளைச்சு போட்டோம்னா நியூ. ஓகே, அப்ப லைட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வேவா ஃபார்ம் ஆறதால, வேவா ஃப்ளோ ஆறதால, வேவா பாஸ் ஆறதால நாம என்ன பண்ண முடியும்? அந்த வேவ் லெங்த் லாம்டா, ஃப்ரீக்வன்சி நியூ, வெலாசிட்டி மூணே ரேட் பண்ற ஃபார்முலா C equal to nu lambda. C equal to nu lambda. Next 6th பாயிண்ட் பாருங்க. Different colored light has different wavelength and frequency. அதனால different colored light, different colored light அப்படி யோசிக்கலாம். different கலர்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, VIBGR அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சன்லைட் இருக்குல்ல, சன்லைட் is a polychromatic. பாலிக்ரோமேட்டிக்னா அதுல நிறைய கலர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெயின்போ பார்ப்பீங்க, வானத்துல ரெயின்போ பார்ப்பீங்க. இப்போ கலர்ஸா இருக்கும், வயலட் ரெட் இருக்கும். ஓகேங்களா? VIBGR இதான் டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட். இப்போ வயலட்டுக்கு ஒரு வேவ் லெங்த்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இண்டிகோவுக்கு ஒரு வேவ் லெங்த்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ப்ளூவுக்கு ஒரு வேவ் லெங்த்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கிரீனுக்கு ஒரு வேவ் லெங்த். இப்படி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லெங்த், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. Different colored light has different wavelength and frequency. இப்போ இதுல வந்து எதுக்கு சார் wavelength கம்மியா இருக்கும் அப்படி பார்த்தோம்னா இப்படி இன்கிரீஸ் ஆயிட்டு போகும். இது wavelength மேக்ஸிமம். அதாவது நாம இப்ப ஞாபகம் டிஃபரண்ட் கலரை நமக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். VIBGR ஞாபகம் வச்சுக்கணும், VIBGR சொல்லிட்டு. இது வந்து ஒரு அக்ரானிம் ஒரு லெங்தி சென்டென்ஸை நம்ம ஷார்ட் ஃபார்மா மாத்தி பொர்னேஷன் பண்ண முடிஞ்சதுன்னா அக்ரானிம், பொர்னேஷன் பண்ண முடியலன்னா அது அப்ரிவியேஷன். ஓகேங்களா? சோ அப்ப இந்த VIBGR தான் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது லோயஸ்ட் வேவ்லெங்த். ஃப்ரம் வயலட் டு ரெட் வேவ்லெங்த் இன்கிரீஸ் ஆகும், அட் தி சேம் டைம் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரம் வயலட் டு ரெட் wavelength increases, at the same time frequency decreases, because frequency wavelength inversely proportional. Frequency wavelength inversely proportional. Wavelength increase ஆச்சுன்னா frequency decrease ஆகும், அத inversely proportional. ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 2 பாயிண்ட்ஸ் நான் உடனே பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. Among the visible light, violet light has the lowest wavelength and the red light has highest wavelength. இத மறுபடியும் பார்த்து பாயிண்ட் தான். ஓகேங்களா? இப்போ நான் எழுதி போட்டேன் VIBGR. ஓகேங்களா? this acronym இதுதான் lowest wavelength, lambda minimum. இப்படியே போயிட்டு இருக்கும்போது wavelength maximum கிடைக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, among the visible light, visible னா able to see ன்னு அர்த்தம், கண்ணால் பார்க்கக்கூடியன்னு அர்த்தம். audible அப்படின்னா காதால் கேட்கக்கூடியன்னு அர்த்தம். அப்ப visible lightல இதான் visible, violet ரெட் தான் visible. அதுல violet தான் lowest wavelength, ரெட் வந்து highest wavelength. நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். இதையே அப்படி மாத்தி கேட்கலாம். எப்படி சார்னா இது frequency maximum, இது frequency minimum, இது frequency minimum அப்படின்னு கேட்கலாம். क्वेश्चन உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா frequencyயும் அப்ப லாஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், frequencyயும் wavelength inversely proportional. இது அதிகமானாவே இது குறைஞ்சிரும். பாருங்க, lambda minimum அப்ப frequency maximum, lambda maximum அப்ப nu minimum. இந்த பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் கவனிங்க. among the visible light, violet light has lowest wavelength சொல்லலாம். அப்ப violet has highest frequency சொல்லலாம். lowest wavelength highest frequency equal, highest wavelength lowest frequency equal. பாருங்க, lowest wavelength
highest frequency அது minimum wavelength maximum frequency equal minimum wavelength maximum frequency எல்லாம் பாருங்க maximum wavelength minimum frequency equal maximum wavelength னு சொல்லலாம் minimum frequency னு சொல்லலாம் minimum wavelength னு சொல்லலாம் maximum frequency னு சொல்லலாம் ஓகேவா முக்கியமான பாயிண்ட் பாத்துக்கங்க next when light is incident on the interface between two media it is partly reflected and partly refracted ஒண்ணுல ஒரு மீடியத்துல லைட் இன்சிடென்ட் ஆகும்போது partly reflect ஆகும் partly refract ஆகும் இதுக்கு டயகிராம் போறோம்ல xy அப்படியே refracting surface ஒரு லைட் இப்படி வருது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது இது refraction சாரி இது வந்து நார்மல் லைன் ஓகேங்களா அப்ப A B C D அப்படி எடுத்துவோம் இது n n dash ஓகேங்களா இது இன்சிடென்ட் ரே அப்ப ஒரு பார்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்னொரு பார்ட் ரீஃப்ராக்ட் ஆகுது இதெல்லாம் பாசிபிள் ஓகே லைட் இப்பலாம் என்ன பண்ணும் இப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா ஒரு பார்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு பார்ட் ரீஃப்ராக்ட் ஆகும் இதுதான் நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் மிகவே முக்கியமான क्वेश्चन நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்புறேன் ஓகேங்களா வேற டவுட்னா நீ கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க கொஞ்சம் 10th லெவலோட கொஞ்சம் தாண்டியே சொல்லியிருக்கேன் உங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு நல்லா புரியும் பேசிக்காக ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்